ஃபேப்ரிக் பட்டன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக் பட்டன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மெஷின் யூஸ் பண்ணாமல் எப்படி பட்டன்ஸ் பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போது பட்டன் மோல்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 பீசஸ் வரும். சூயிங் த்ரெட், ஒன் ஸ்மால் பிட் ஆஃப் கிளாத், ஃபேப்ரிக் க்ளூ, இந்த மாதிரி கிளிப், அப்புறம் சிசர். இப்போ முதல்ல அந்த பட்டன் மோல்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும், முழுன்னு இருக்கும். அந்த பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போது கிளாத் எடுத்து அந்த பட்டன் மோல்டு எடுத்துட்டு அது மேலே வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இப்போது இந்த நூல் எடுத்து அதை நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து இந்த ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு அந்த பட்டன் மோல்டோட இன்னொரு பீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஹோல்ஸும் இருக்கும். ஸோ இந்த பீஸ் எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி சைடில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணணும். இதை இப்படி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த பீஸ் அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி கிளாத் போட்டு சுற்றி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெட்டாகவே இருக்கும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணி அதை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டன்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ ரெடியான பட்டன்ஸை நான் இந்த மாதிரி இந்த ஒரு குர்த்தியில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.